தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு இனி அரசியல் வகுப்பினுடைய 208வது நிகழ்வு. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ட்ரம்பின் வர்த்தக வல்லாதிக்கம். இந்த ட்ரம்ப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது தான் நான் துரும்புன்னு சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ் ஓசைக்கு ஏற்ப இருக்கட்டுமேன்னு. சரி, ஒரு துரும்பாக நம்ம நினைக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நாம் நிறைய புதிய சொற்களையும் கையாள வேண்டியிருக்கும், கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அதனால் கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்ப்போம். புரியாத செய்திகளை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். அந்தந்த நாளில், ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் முடிக்க முடியலன்னா கூட தாழ்வில்லை. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது போன வாரம் இதே நாளில் இந்த தலைப்பில் வகுப்பெடுக்கணும்னு திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அன்னைக்கு வேறு சில எதிர்பாராத நிகழ்வுகள், பல காரணங்களால் அன்னைக்கு எடுக்க முடியல. என்னுடைய அந்த புலனம் களவாடப்பட்டதுனால தொடர்பு எல்லாமே சிரமமாக போச்சு. நான் ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு எடுக்கிற போது காலையில் ஏடுகளில், நாளேடுகளில் வந்த முதல் செய்தியே அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்த அந்த தீர்வைகள், வர்த்தக தீர்வைகள், அல்ல இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய சரக்குகள் மீதான வரி உயர்வு 25 கூட்டல் 25 50 விழுக்காடு உயர்வு, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது என்பதுதான். நாம் ஏற்கனவே இது குறித்து தாழிமடல்ல தோழர் சமந்தா அவர்கள் ட்ரம்பின் வர்த்தக போர் நினைக்கிற தலைப்பு ஒரு 4 கட்டுரைகள் தொடர்ந்து எழுதினாங்க. இந்த அறிவிப்பு வந்து சில காலம் கழித்து எழுதினாங்க. இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதனால் இதை பற்றி கொஞ்சம் ஆழமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்வது தேவை. இது உலக பொருளியல் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது, அமெரிக்க சீன அரசுகளுடைய அணுகுமுறை, இந்திய அரசினுடைய அணுகுமுறை, இந்த வர்த்தக தீர்வையை ஒட்டி நடைபெறுகிற போர், டாரிஃப் வார், ட்ரேடு வார், 2 நாடுகள் அல்லது பல நாடுகளின் குழுக்கள் ஆயுதம் ஏந்தாமல், குண்டு வீசாமல் வரிகளை உயர்த்துவதன் மூலம் அல்லது குறைப்பதன் மூலம் நடத்தக்கூடிய படை சாராத, பொருளியல் சார்ந்த போர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான, தீவிரமான இந்த போட்டி என்பது நமக்கு இந்த உலக பொருளியலையும், உலக அரசியலையும், புவிசார் அரசியலையும், அந்த புவிசார் அரசியல் ஒவ்வொரு நாட்டின் உள்நாட்டு அரசியலிலும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இந்தியாவில் என்ன தாக்கம், தமிழ்நாட்டில் என்ன தாக்கம், இதை தெளிவாக புரிந்து கொள்வது தேவை. இது தலைவர்களின் வீர பராக்கிரமங்களால் அல்லது எழுச்சி உரைகளால் தீர்வு காணக்கூடிய ஒரு சிக்கல் அல்ல. உண்மையில் பொருளியல் விதிகள் புறம் சார்ந்து செயல்படுகின்றன. ட்ரம்பின் கட்டுப்பாட்டிலும் இல்லை, மோடியின் கட்டுப்பாட்டிலும் இல்லை. இந்த பொருளியல் விதிகளை அல்லது நெறிகளை இவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் எந்த பிரிவினரின், எந்த குழுக்களின் அல்லது எந்த வர்க்கங்களின் நலன்களுக்காக அவற்றை செயல்படுத்துகிறார்கள் என்பதை பற்றிய அடிப்படை அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஜார்ஜ் புலிட்சர் மார்க்சிய மெய்ஞானம் புத்தகத்தினுடைய முன்னுரையில் ஒரு செய்தி சொல்வார். அவர் சொல்லுவார், நம்முடைய பிரெஞ்சு தொழிலாளர்கள்
பொருளியல் செய்திகளை நன்கு தெரிந்து கொள்கிறார்கள். அது விலையை பற்றியா, கூலியை பற்றியா, வணிகம் பற்றியெல்லாம். ஆனால் அவர்கள் அதுபோல மெய்யியலை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அந்த குறையை நிறைவு செய்வதற்கு எழுதுகிறேன் என்று. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் அரசியல் செய்திகள் அதிகமாக பேசப்படுகின்றன. அவரவர் அவரவருக்குரிய ஆற்றலுக்கு ஏற்ப அரசியல் செய்திகளை புரிந்து கொள்கிறார்கள். என்ன கட்சி ஆளுங்கட்சி, என்ன கட்சி எதிர்கட்சி, கடந்த கால தேர்தல்களில் வென்றது யார், தோற்றது யார், எதிர்காலம் பற்றிய கணிப்புகள் எல்லோரும் சரியாகவோ தவறாகவோ பேசுகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் என்னமோ வரியை உயர்த்தி இருக்கிறாரமே என்றால் அது பற்றி நம்ம தொழிலாளர்களுக்கு, நம்ம அரசியல் செயல் வீரர்களுக்கு அல்லது சொல் வீரர்களுக்கு தெரியறதில்லை. அதனாலதான் நமக்கு இந்த கல்வி முக்கியமானதாக மாறுகிறது. சரி, நம்ம இந்த தலைப்புக்குள்ள போறதா இருந்தா, அமெரிக்காவுக்கு ஒரு சுதந்திர தினம் அல்லது விடுதலை நாள் உண்டு. ஆண்டுதோறும் ஜூலை 4ஆம் தேதி அந்த அமெரிக்க விடுதலை நாள், சுதந்திர திருநாள் சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த நாளில் நான் அங்கு இருந்தே பார்த்திருக்கிறேன். ஆண்டுதோறும் அந்த ஜூலை 4ஆம் நாள் தான் அமெரிக்கா முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அவர்களுடைய வட அமெரிக்க தொழிற்சங்க தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு, நார்த் அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ், அந்த அமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கானா இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதோட கனடாவையும் சேர்த்துக்குவாங்க. அந்த அவங்களுடைய மாநாடு ஆண்டுதோறும் ஜூலை 4 தான் நடக்கும். அந்த ஜூலை 4 1776ஆம் ஆண்டு. அந்த நாளில்தான் ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் பிரிட்டனிடமிருந்து வந்து குடியேறி அமெரிக்க மண்ணில் அமைக்கப்பட்ட 13 குடியரசுகள் ஒன்றாக சேர்ந்து தாய்நாடாகிய பிரிட்டனிடமிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று அறிவித்தார்கள். இன்னைக்கு அமெரிக்க கொடியில் இருக்கிற அந்த 13 கோடுகள், சிவப்பு வெள்ளை கோடுகளுடைய பொருள் அதுதான். இந்த விண்மீன்களுடைய பொருள் இன்னைக்கு எத்தனை இருக்குங்கிறது, தொடங்கும் போது இருந்தது அந்த கோடுகளுடைய பொருள். அது அமெரிக்க விடுதலை நாள் 1776 ஜூலை 4. அதுக்கு அடுத்தபடி அமெரிக்க வரலாற்றில் மிக முக்கியமான நாள் என்பது அடிமை முறையை ஒழித்த நாள். அடிமை முறையிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் என்று பறைசாற்றிய நாள். ஆபிரகாம் லிங்கன் தலைமையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடிமை முறையை ஒழிக்க மறுத்த அமெரிக்காவினுடைய தென்பகுதி நாடுகளுக்கு எதிராக அவங்க ஒரு பெருங்கூட்டரசு அமைச்சிருந்தாங்க, கான்ஃபெடரேஷன். அதற்கு எதிராக உள்நாட்டு போர் நடத்தி வெற்றி பெற்று அடிமை முறை ஒழிக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்ட நாள் 1863 ஜூன் 1ஆம் நாள். இந்த அமெரிக்க வரலாற்றில் இரண்டாவது, முதல் இது பிரிட்டனிடமிருந்து விடுதலை, இரண்டாவது விடுதலை அடிமை முறையிலிருந்து பெற்ற விடுதலை. இப்ப ஜார்ஜ் வாஷிங்டனுடைய விடுதலையைப் போல, ஆபிரகாம் லிங்கனுடைய விடுதலையைப் போல அமெரிக்காவினுடைய புதிய குடியரசுத் தலைவர் அல்லது அதிபராகி இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் ஒரு விடுதலை நாளை அறிவித்திருக்கிறார். அதுதான் 2025 ஏப்ரல் 2. நல்லவேளை 1ஆம் தேதி அறிவிச்சிருந்தாருன்னா முட்டாள்கள் நாளா இருக்கும். ஏப்ரல் 2 தான் ட்ரம்ப் அறிவித்திருக்கிற விடுதலை நாள். இந்த விடுதலை நாள் என்று எதை சொல்றார்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வர்த்தக தீர்வைகள் அமெரிக்காவுக்கு, அமெரிக்க நலன்களுக்கு பாதகமாக இருந்தன. அவற்றிலிருந்து அமெரிக்காவை விடுதலை செய்வதற்கான நாள்.
நான் புதிய தீர்வைகளை அறிவிக்கிறேன் அல்லது புதிய வரிகளை அறிவிக்கிறேன். இந்த வரிகளை அறிவிக்கதன் மூலமாக அமெரிக்கா விடுதலை பெறுகிறது. இந்த அதனுக்கு ஒடுக்கி கொண்டிருந்த, அதை இழப்புக்கு ஆளாக்கி கொண்டிருந்த, அதிலிருந்து அது விடுதலை பெறுகிற நாள். இதான் ஏப்ரல் 2. அவர் பதவியேற்ற பிறகு இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கு, இந்த ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் 2வது முறை பதவியேற்ற பிறகு இந்த லிபரேஷன் டே என்று அறிவித்து அதற்கான ஒரு திட்டத்தையும் அறிவித்தார். பன்னாட்டு நெருக்கடி கால பொருளியல் அதிகாரங்கள் சட்டம் என்ற ஒரு சட்டத்தின்படி இந்த வரிகள் அறிவிக்கப்பட்டன. அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்கா தொடர்ந்து வர்த்தக பற்றாக்குறைகளால் பீடிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக பற்றாக்குறை என்று சொன்னால் என்ன பொருள்னா, ஒரு நாடு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது, வெளிநாடுகளிலிருந்து சரக்குகளை இறக்குமதி செய்கிறது. ஏற்றுமதி செய்யக்கூடிய சரக்குகளின் மொத்த மதிப்பு, அந்த ஆண்டில் இறக்குமதி செய்கிற சரக்குகளுடைய மொத்த மதிப்பு, இரண்டையும் ஒன்றோடொன்று ஒப்பிட்டு இறக்குமதி செய்யும் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதி செய்யக்கூடிய மதிப்பு கூடுதலாக இருந்தால் அது வர்த்தக உபரி, வர்த்தக மிகை என்று அழைக்கப்படும். அப்படி இல்லாம ஏற்றுமதியை காட்டிலும் இறக்குமதி கூடுதலாக இருந்தால் அது வர்த்தக பற்றாக்குறை, ட்ரேட் டெபிசிட் என்று அதுக்கு பேர். ரெண்டும் ஒரு சமமா இருந்துச்சுன்னா அது ஒரு பேலன்ஸ். அதில் எது மிச்சப்படுதோ அது நிலுவை. அது ஒன்று கூட்டல் நிலுவையா இருக்கலாம், அல்ல கழித்தல் நிலுவையா இருக்கலாம். பற்றாக்குறைனா கழித்தல் நிலுவையா இருக்கும், அதாவது மைனஸ் டெபிசிட். இது என்ன கூடுதலா இருந்துச்சுன்னா அது மிகை, அது சர்ப்ளஸ் பிளஸ் கூட்டல் சம்பந்தப்பட்டதா இருக்கும். இந்த முறையில பார்த்தா டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து என்னன்னா, கொஞ்ச நெஞ்ச நாளா இல்லை, பல ஆண்டுகளாகவே அமெரிக்கா வர்த்தக பற்றாக்குறையால் பீடிக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய மதிப்பை காட்டிலும் இறக்குமதி செய்யும் சரக்குகளின் மதிப்பு கூடுதலாக இருக்கு. இது ஒரு நெருக்கடி நிலை, நாட்டுக்கான நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி. அவர் இன்னும் சொல்ல போனால், தான் சொல்வதை நிரூபிப்பதற்காக மெக்சிகோ நாட்டினுடைய போதைப் பொருள் வணிகர்கள் விடுக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை கூட எடுத்துக்காட்டார். இவங்க எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? பல நாடுகளோடு, பல நாடுகளிடமிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய சரக்குகளின் வரியை உயர்த்தணும், அவங்களுடைய வர்த்தக தீர்வையை ஒன்று 2 நாடுல பல நாடுகள் சேர்ந்து உயர்த்தணும். அப்படி உயர்த்துவதற்கான ஒரு திட்டத்தை அந்த ஏப்ரல் 2ஆம் நாள் அவர் அறிவித்தார். அந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு தெரியும், அவர் தேர்தல் காலத்தில் ஒரு முழக்கம் கொடுத்தார். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்காவை மீண்டும் பெருமை மிக்கதாக மாற்றுவோம். ரொம்ப தாழ்ந்து போச்சு, அது மீண்டும் உயர்த்தணும், அதுக்கு தனக்கு வாக்களிக்கணும் என்று ஒரு தேர்தல் முழக்கம். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், சுருக்கமா MAGA, மெகா என்று அழைக்கப்பட்டது, மெகா. இப்ப அவர் புதுசா ஒரு முழக்கம் கொடுத்தாரு. இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் அறிவிக்கக்கூடிய விடுதலையின் வாயிலாக மேக் அமெரிக்கா வெல்தி அகைன், அமெரிக்காவை மீண்டும் பணக்கார நாடாக மாற்றுங்கள். இதுக்கு இதான் வழி, இந்த வரி தான் வழி. அப்ப இது வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த வரி உயர்வுகளை போலெல்லாம் இது சிறப்பா கூடுதலா 5%, 10% இதெல்லாம் இல்லை. இதுக்கு முந்தி கூட அது மாதிரி 10, 20 விழுக்காடு உயர்த்தினது குறைச்செல்லாம் உண்டு. அவர் சொன்னார், இந்த ஏப்ரல் 2ல் அறிவிக்கும், ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவோடு எந்தெந்த நாடுகளுடைய வர்த்தக நிலுவை உபரியாக இருக்கோ
அதாவது அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடியது அதிகமா இருக்குதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நான் வரி விதிக்கிறேன். வரி விதிச்சா என்ன ஆகும்? அந்த அங்கிருந்து இறக்குமதி செய்கிற மதிப்பு குறைஞ்சு போயிடும். அதிகமா விலைக்கு வாங்க வேண்டி வரும். அந்த பொருள் அமெரிக்காவுக்கு வரும்போது அதனுடைய விலை உயர்த்தி விற்பாங்க. இந்த வரியை சேர்த்து தான் விற்பாங்க. அதன் மூலமாக அமெரிக்கா தன்னுடைய அந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி கட்டலாம் என்பது அவருடைய யோசனை. அந்த ஏப்ரல் 9ஆம் நாள் கம்போடியாவுக்கு 49 விழுக்காடு, வியட்நாமுக்கு 46 விழுக்காடு, சீனாவுக்கு ஏற்கனவே இருக்கிற வரிகள், சீனாவோட தான் இது ஒரு நீண்ட 2018 இருந்து இந்த வரி உயர்வு போர் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ரீகன் முதல் பதவி காலத்தில் வந்துச்சு, அவர் அவர் இன்னொருத்தர் இருந்தார், அவருடைய காலத்திலையும் வந்துச்சு, இப்போ ரீகனுடைய 2வது பதவி காலத்திலையும் உயர்த்துறாங்க. அது பத்தாதுன்னு இப்போ இந்த இந்த விடுதலை நாள் அறிவிச்சார் பாருங்க, அதுக்காக 34 விழுக்காடு, இந்தியாவுக்கு 26 விழுக்காடு. அப்ப அந்த 9ஆம் தேதி அறிவிச்சது. ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நாடுகளுக்கு 20 விழுக்காடு. இதுதான் அவர் அந்த 9ஆம் தேதி உயர்த்த போறதா அறிவிச்சார். சீனாவிடமிருந்து வரி இல்லாமல் செய்யக்கூடிய இறக்குமதிகள் என்று எல்லா நாட்டிலிருந்தும் அந்த சுங்க வரியே கட்டாம, தீர்வை கட்டாம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச மதிப்பு வச்சிருப்பார். அது $800. அந்த குறைந்தபட்சம் சிறும வரம்பு, கீழ்வரம்பு மே 2ஆம் தேதியிலிருந்து அகற்றப்பட்டது. அடுத்தடுத்து மற்ற நாடுகளுக்கும் இது, அதாவது எதுவுமே வரி இல்லாமல் இங்கே இறக்குமதி செய்ய முடியாது, வரி கட்டி தான் இறக்கணும். அந்த நிலையை நாங்கள் கொண்டு வர்றோம்னு சொன்னாங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு அங்காடிகள், அதாவது சந்தையில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஏன்னா வழக்கமாக வரக்கூடிய சரக்குகள் வராமல் போகுது, அதனால வேண்டி கிடைக்கிற பொருட்கள் அரிதாகி போகுது. எனவே சந்தையில் ஒரு குழப்பம், நிறைய கோரிக்கைகள் வருது. அப்புறம் இந்த வணிகர்கள், அமெரிக்காவை சேர்ந்த வணிகர்கள், இறக்குமதி செய்து இந்த பொருட்களை விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய வணிகர்கள், அவங்கள்டேருந்து கடுமையான எதிர்ப்பு வருது. சில நாடுகள் நீ உயர்த்தினால் நாங்களும் உயர்த்துவோம் என்று எதிரடி நடவடிக்கைகள், ரிட்டாலியேஷன், நீ உயர்த்துற மாதிரி நாங்களும் உயர்த்துறோம்னு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாரு, ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த உயர்த்துவதாக சொன்ன அந்த தீர்வைகளை 90 நாட்களுக்கு அவர் நிறுத்தி வச்சிட்டார். ஆனால் சீனாவுக்கு மட்டும் இது பொருந்தாது, மற்ற எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் என்று அவர் அறிவிச்சிட்டார். அங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச தீர்வை வீதம் 145 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுச்சு. அதாவது இப்ப $100 அவங்களுக்கு வரின்னா இப்ப இனிமேல் $245 வரி. மற்றபடி உலகம் பூரா இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வர்த்தக உபரி இருந்தாலும் வர்த்தக குறைபாடு இருந்தாலும் ஒரே மாதிரி 10 விழுக்காடு உயர்வு என்று அறிவிச்சார். 75 நாடுகள் நாங்க பதிலடி நடவடிக்கை எடுக்கல, ஆனால் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறோம் என்று அறிவிச்சாங்க. பேசி இதை குறைச்சிக்க விரும்புகிறோம் என்று சொன்னாங்க. அதாவது உலக வர்த்தக உறவுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுவதற்கான ஒரு நல்லெண்ண சமிகை தான் இந்த 90 நாள் இடைவெளி என்று ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அதிலேயே சீனாவை சேர்க்க முடியாது என்று சொல்லிட்டார். சீனாவை பொறுத்த வரைக்கும் உயர்த்தினதுதான் என்றார். மே 12 அன்று ட்ரம்ப் நிர்வாகம் என்ன செஞ்சிச்சுன்னா, அவங்க அமெரிக்கா, இது சீனா இதுக்கு ஒன்றும் பயப்படலை, நாங்கள் நீ உயர்த்தல நாங்களும் உயர்த்துவோம்னு அறிவிச்சிட்டாங்க. எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவரே ட்ரம்ப்பே சொன்னார், இந்த எந்த நாட்டுக்காரனோட வேணாலும் பேச முடியுதுப்பா, இந்த சீனாக்காரனோட பேசவே முடியலப்பா அப்படின்ட்டார். 90 நாள் நம்ம 2 பேருமே இந்த வரி உயர்வை நிறுத்தி வைப்போம்னு சொன்னாங்க. அது மே 12 நிறுத்தி வச்சாங்க. இன்னும் விரிவாக பேச்சு நடத்தலாம் என்று சொல்லிட்டாங்க. சரி, இப்போ என்ன நடக்கும் இனிமேல் 90 நாட்கள் கழித்து என்ன நடக்கும் என்பதை பற்றி பொருளியல் வல்லுநர்கள் ஆராய்ந்தார்கள். அதில் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி அமெரிக்கா இந்த வரியை உயர்த்தினால் அமெரிக்க நாட்டினுடைய வளர்ச்சி குறைந்து போகும், வளர்ச்சி வீதம் குறைந்து போகும். இந்த உயர்வு இல்லை என்றால் ஏற்படக்கூடியதை காட்டிலும் இந்த உயர்வின் மூலம் பணவீக்கம் கூடுதலாகும்.
என்று சொன்னாங்க. ஆனால் ட்ரம்ப் மட்டும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, அமெரிக்க தொழில்துறைக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும். இது ரொம்ப மங் தேக்கமுற்று கிடக்கிறது. இதுக்கு புத்துயிர் அளிக்கணும். அப்ப அமெரிக்காவினுடைய ஆக்கத்துறை, அதாவது ஆலையில் புதிய பொருட்களை ஆக்கக்கூடிய உற்பத்தி துறைங்கிறாங்க. உற்பத்தி வேளாண்மையிலையும் உற்பத்திங்கிறாங்க, தொழில்துறையிலையும் உற்பத்தி, எல்லாம் உற்பத்தி தான். ஆனால் நான் அதனால தான் சொல்கிறேன், அமெரிக்காவினுடைய ஆக்கத்துறை, மேனுஃபேக்சரிங், செய்பொருளாக்கம், சரியாக சொல்ல போனோம்னா விளைபொருளாக்குவது வேளாண்மை, செய்பொருளாக்குவது மேனுஃபேக்சரிங். அப்போ அந்த செய்பொருளாக்கத்துறை, இந்த வேளாண்மை துறை, இந்த 2 துறைகளிலும் இந்த கட்டண உயர்வுகளால் அளவுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்படும். விளைவிக்கிற அளவில் ஏற்படும். வேலையின்மையும் பெருகும். வேலை வாய்ப்பு குறைந்து போகும். ஏன் வேலை வாய்ப்பு குறைந்து போகும்னா, இந்த வெளியிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் அவை நுகர்வு பண்டங்களாக இருந்தால் அதை விற்பனை செய்வதற்கான வணிகத்துறை, நுகர்வு பண்டங்களாக இல்லை என்றால் அவற்றை கொண்டு நடத்தப்படக்கூடிய தொழில்களில் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு குறையும். இன்னும் நிறைய ஒன்னோடு அது ஒரு சங்கிலி தொடரான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்தார்கள், வல்லுநர்கள் எச்சரித்தார்கள். அதனால இதையெல்லாம் கேட்டு என்ன பண்ணாருன்னா, சில விதிவிலக்குகள் கொடுத்தார். என்னென்ன பொருட்களை நம்ம இதை விட்டு நீக்கிடுவோம். அதுல அலுமினியம், உருக்கு, ஆட்டோ, இதற்கெல்லாம் அவர் புதிய வரிகளை விதித்து மற்ற சிலவற்றை நீக்கிட்டார். பதிலடி இருக்குமானால் 65% மேற்பட்ட எந்த ஒரு கட்டணமும் சீனாவிலிருந்து அமெரிக்கா செய்யக்கூடிய இறக்குமதிகள் நின்று போவதற்கு வழிவகுக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க ஏற்றுமதிகள் அனைத்துக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 20% அளவுக்கு உயர்வை அறிவித்தார். ஏப்ரல் 2 அந்த விடுதலை அறிவிச்சார் இல்லையா, அந்த விடுதலை அறிவித்ததற்கு பிறகு டாலர் மதிப்பு குறைந்து போனது. ஆனால் நேர்மாறானது அவங்க எதிர்பார்த்தது. வழக்கமாகவே இறக்குமதிகள் மீது அமெரிக்கா வரிகள் விதிக்குமானால் டாலர் மதிப்பு உயரும். கோட்பாட்டளவில் பார்த்தால் அமெரிக்கா வெளிநாட்டு சரக்குகளை வாங்குகிற அளவு குறையும். எனவே அயல்நாட்டு செலாவணிக்கான அமெரிக்காவினுடைய வேண்டல் குறையும், அதனுடைய டிமாண்ட் குறையும். அதனால வெளிநாடுகளில் டாலருடைய சுற்றோட்டம் குறைந்து, புழக்கம் குறைந்து, உலக செலாவணி சந்தைகளில் டாலருடைய விலை கூடும். ஆனால் இங்கே பதிலுக்கு நேர்மாறாக பெரும்பாலான உலக செலாவணிகளோடு ஒப்பிட்டால் ஏப்ரல் 2க்கும் மே 10க்கும் இடையில் டாலருடைய மதிப்பு குறைந்து போனது. இது மாதிரி தொடர்ச்சியாக அவங்க எதிர்பாராத விளைவுகள் ஏற்பட்டுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ இன்னைய அறிவிப்புக்கு முன்னால் வந்த செய்தி இது. இன்னைக்கு தானே அவங்க இந்தியா தொடர்பாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் வந்த செய்தி என்னன்னா, இந்த வணிக வரி போர் தொடர்பாக ட்ரம்ப் தினம் தன் திட்டங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் உயர்த்துறார், ஒரு நாள் குறைக்கிறார், ஒரு நாள் பேச்சுவார்த்தைங்கிறார். ஒரு தெளிவில்லாமல் மாறிக்கொண்டே போகுது. இதனுடைய விளைவு என்னன்னா, அரசியலில் அழுத்தம் கூடுது, சந்தையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள். இதனால இந்த அமெரிக்க வரி கொள்கையினுடைய பொருளியல் தாக்கங்கள் கணிசமான அளவுக்கு தணிந்துள்ளன. இப்போ சொன்ன எந்த வாய்ப்பா இருந்தாலும் மொத்தத்தில் என்னன்னா, ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை அமெரிக்க பொருளாதாரத்தையும் பாதிக்கும், உலக பொருளாதாரத்தை, உலக பொருளியல் சூழலையும் பாதிக்கும் என்பது வல்லுநருடைய கருத்தாக இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாட்டோடும் செய்யக்கூடிய வணிகத்தில் பல கோடி டாலர்களை ஒரு நாடு இழக்கிற போது அது நல்லதா இருக்காது. ஆனால் 2018 அதாவது முந்தைய பதவி காலத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், இந்த வர்த்தக போர்கள் நடத்துவது நல்லது, அவற்றை எளிதில் வெற்றி பெற முடியும்னு சொன்னார். ட்ரேட் வார்ஸ் ஆர் குட் அண்ட் ஈஸி டு வின். ஏன்னா குண்டு போட வேண்டியில்லை, துப்பாக்கி சுட வேண்டியில்லை, ஆள் சாக வேண்டியில்லை, இருக்கிற இடத்துலேருந்து வரியை உயர்த்தலாம், உயர்த்தியே இந்த போரை நடத்தி ஜெயிக்க முடியும். ஏன்னா அமெரிக்காவிடம் அந்த அளவுக்கு வளம் இருக்கிறது, அமெரிக்க டாலர் தான் உலக பணமாக இருக்கிறது, அவங்கள்ட்ட அரசியல் ஆதிக்கம் இருக்கிறது.
எல்லா பகுதியிலையும் அவங்க எனவே ஜெயிக்க முடியும் என்று அவர் சொன்னார். ஆனா அவங்க சீனாவை கணக்கில் எடுத்துக் கொள்ளல. அமெரிக்காவினுடைய பொருளியல் வலிமையை காட்டில் இன்னைக்கு சீனா கடந்து போகக்கூடிய, விஞ்சக்கூடிய அளவுக்கான பொருளியல் வலிமையை பெற்று சீனாவிடமிருந்து அமெரிக்க இறக்குமதிகளுக்கு 100% மேல் ட்ரம்ப் நிர்வாகம் வரி விதித்த போது, இதனால் ஒரு பெரிய ஆபத்தான வணிக போர் மூண்ட போது, அமெரிக்க பொருளியல் செயலாளர், நிதித்துறை செயலர், நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசட் இப்படிதான் காரணம் சொன்னார். ஆனா இப்போ அவர் சொல்றாரு, பெரிய தவறு. சீனா இப்படி தன் பங்குக்கு தன்னுடைய பதிலடியை விரிவுபடுத்தும் என்று அறிவிக்க நாங்கள் எதிர்பார்க்கல. ஏனென்றால் சீனர்கள் 2 சீட்டுகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரே மாதிரி சீட்டு 2 வச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்க 2 விதமாகவும் நாம் எதிர்பாராத பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது இந்த லிபரேஷன் வார் என்று, லிபரேஷன் டே என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவித்து, அதற்கு பிறகு ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய ஒரு விவாதம் பொருளியல் அறிஞர்களுக்கு இடையில, பொருளியல் ஏடுகள் இதுக்கிடையில் நடந்த விவாதம், கருத்து போராட்டம் நடந்திருக்குது. நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு. இப்போ இதுக்கு பிறகு பொதுவாக அமெரிக்க பொருளியல் பின்னணி, அமெரிக்கா இதை எடுத்ததனுடைய விளைவுகள், இதை பற்றி அவங்க தாழி மடல் 990, 91, 92, 93 ட்ரம்பின் வர்த்தக போர் என்ற தலைப்பில் ஒரு 4 கட்டுரைகள், 4 பிரிவுகளை கொண்ட ஒரு நீண்ட கட்டுரையை சமந்தா எழுதினாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் படிச்சீங்கன்னு தெரில, ஆனால் கட்டாயம் படிக்கலாம். அதில் சில வரலாற்று பின்னணிகளை அவங்க சொல்கிறாங்க. அதையும் சில சொற்களுக்கான விளக்கத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ட்ரம்ப்னு ஒரு குடியரசுத் தலைவர் வந்தார், பிடனை அவர் தோற்கடித்து பொறுப்புக்கு வந்தார், அவர் இப்படிலாம் பண்ணுறார் என்று பார்ப்பதை காட்டிலும், அமெரிக்க வல்லரசு, அமெரிக்க வல்லரசியம் கடந்த காலத்தில் என்ன செஞ்சிச்சு, இவர் அதில் என்ன மாற்றம் செய்தார், மொத்தத்தில் அவருடைய பொருளியல் கொள்கை, வர்த்தக வரி கொள்கை என்று ஒன்று தனியாக இருப்பதில்லை. உலகத்தில் அமெரிக்காவினுடைய பொருளியல் பங்கு பற்றிய அமெரிக்காவினுடைய கொள்கையில் அவர் கடந்த காலத்தில் என்ன மாற்றங்களை செய்தார் என்று தெரிந்து கொண்டால்தான் நாம் இதை நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1961 அமைக்கப்பட்ட USAID, USAID, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், இது 1961 ஜான் கென்னடி நிறுவனர். எதுக்காக இது நிறுவுறாங்க? அந்த நேரத்தில் சோவியத் ஒன்றியமும் மற்ற சோசியலிஸ்ட் நாடுகளும் வலிமையோடு இருந்தாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. இந்த 3ஆம் உலக நாடுகள், ஆசியா, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவங்க செய்யாதவற்றை நாங்கள் செய்து கொடுப்போம் என்றுதான். இப்போ நமக்கு உதாரணமாக அந்த நெய்வேலி நிலக்கரி எல்லாம் பாட்டாவே பாடுவார் கண்ணாசன். இன்னும் சில மாழை தொழில்கள், மாழைனா உலோகம்னு அர்த்தம், உலோகத் தொழில்கள், அப்புறம் அடிப்படை தொழில்களை நிறுவுவதற்கான உதவிகள், இது நாடு உலகம் பூரா செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு எதிராக அரபு நாடுகளுக்கு உதவியாக இருந்தாங்க. இப்போ வியட்நாம், கொரியா போன்ற நாடுகள், இந்த மாதிரி பல விதத்தில் அமெரிக்கா ஒரு பக்கம், இவங்க இன்னொரு பக்கம் ஒரு வலிமையான இன்னொரு அணியை உருவாக்கினாங்க. அதனால தான் அந்த கூட்டுச்சாரா இயக்கம்னு ஒரு இயக்கமே உருவாக முடிஞ்சு. அந்த நேரத்தில் அமெரிக்க செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்ளுவதற்காக கென்னடி என்ன செஞ்சார்னா, ஜான் எஃப் கென்னடி ஒரு அமைப்பை உருவாக்குறார். அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், பன்னாட்டு வளர்ச்சிக்கான அமெரிக்க முகமை. இது அமெரிக்க அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட அமைப்பு. இது உலகம் பூரா உதவி வழங்குவது, வளர்ச்சி உதவுவது, மனிதாபிமான உதவி, இயற்கை பேரழிவுகளுக்கு தீர்வு காண்பதற்கான உதவி,
உலக அளவிலான நலவாழ்வு உதவிகள், பொருளியல் வளர்ச்சி, ஜனநாயகம், இப்படி பல விதத்தில் இவங்க தலையிட்டு உதவிகள் வழங்கி கொண்டிருந்தாங்க. இந்த அமைப்பை கலைத்து விட வேண்டும் என்பது இவருடைய முக்கியமான கொள்கை. அது தொடங்கும் போது கென்னடி காலத்தில் தொடங்கி செயல்பட்டது போல் தொடர்ந்து செயல்படலைங்கிறது வேறு செய்தி. இந்த சோவியத் யூனியன் மற்றதெல்லாம் 80களில் கலைந்து போன பிறகு இப்படி எதுக்கு நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்க அரசு ஆளும் வட்டாரங்களில் உருவாயிடுச்சு. முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இருந்தவர் எலான் மஸ்க். இப்ப அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் சண்டை வந்துருச்சு. ஆனால் முதல்ல அவர் ட்ரம்ப் ஜெயிப்பதற்கே அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் அவருக்கு முக்கியமான பங்கு இருந்துச்சு. அவர் தொடர்ந்து என்ன கேட்டார்னா, அந்த யுஎஸ்ஐடு அமைப்பை மூடிவிட வேண்டும், இதை வச்சுக்க கூடாது, இது வீண் விரயம், இதனால அமெரிக்காவுக்கு ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார். இப்போ ட்ரம்ப் சொன்ன மாதிரியே 2025 இந்த கொந்தளிப்புக்கு இடையில் அதை மூடிட்டார். ஒன்று. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் தொடர்பாக இந்த கரிம உமிழ்வுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அதான் பாரிஸ் ஒப்பந்தம். அவர் சொல்லிகிட்டே இருந்தார், நான் வந்தால் இதை விட்டு வெளியேறிடுவேன்னாரு. அதே போல் அவர் போன முறை முதல் முறை பதவிக்கு வரும்போது டொனால்ட் ட்ரம்ப் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினார். இந்த கரிம உமிழ்வுகளை சும்மாங்க, என்னங்க புகை வந்தால் என்னங்க ஆகிடும், அமெரிக்காவினுடைய நலன்களை கெடுப்பதற்காக, அமெரிக்க தொழில்களை தடுப்பதற்காக ஒரு கட்டுக்கதை இது. எனவே இந்த புவி வெப்பமாதல், இந்த கடல் கொஞ்சம் அங்குலம் உயர்ந்துடுச்சுங்கலாம், இதெல்லாம் கவலைப்படாங்க, பொய் சொல்கிறாங்க, இந்த ஒப்பந்தத்தில் நான் இருக்க மாட்டேன்னு வெளியே போயிட்டார். உங்களுக்கு இன்னொன்று கூட ஞாபகம் இருக்கலாம், மனித உரிமை அமைப்பிலேருந்து வெளியில் போயிட்டார். மெக்சிகோவிலேருந்து வர்றவர்களை தடுப்பதற்கு சோறு வைப்பதை கண்டித்து மனித உரிமை பேரவை தீர்மானம் இயற்றிய போது அதை விட்டு வெளியே போயிட்டார். ஏன்னா அதுக்கெல்லாம் பணம் வேற கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டார். பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போனார், மனித உரிமையிலிருந்து வெளியே போனார். வெளிப்படையாக பாலத்தீன மக்களுடைய இன அழிப்பில் இஸ்ரேலுக்கு உதவி செய்தார். இன்னும் சொல்ல போனால், எது தலைநகரங்கிற பிரச்சனை இருக்கும் போதே டெல்லவீவில் இருக்கிற தலைநகரத்தை ஜெருசலத்தில் வைத்துக் கொள்ளணும்னு இஸ்ரேல் கோரிக்கொண்டிருக்கிற போது ஜெருசலத்தில் போய் அங்கு அமெரிக்க தூதரகத்தை அவரே திறந்து வைத்தார். பாலத்தீனர்களுக்கு நான் கொஞ்சம் டாலர் தர்றேன், அதை எடுத்துக்கிட்டு அவங்க போயிடட்டும் என்று. இப்போ இந்த காசா போருக்கு பிறகல்ல, இதுக்கெல்லாம் முன்பே இதை செய்த. அப்படி நிறைய அவருடைய ஆட்சியினுடைய பன்னாட்டு கொள்கைகளில் ஏற்பட்ட அந்த பிற்போக்கான மாற்றங்களுடைய ஒரு நிலையில்தான், இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ அவருக்கு சைனாவுடனான போட்டி. இந்தியா போன்ற நாடுகள் முழுக்க முழுக்க தன் விருப்பத்திற்கு பணிந்து வரவில்லை. அதை பணிய வர வைக்கணும்னு சொன்னால் அதற்கு தன்னுடைய பொருளியல் வலிமையை, வர்த்தகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த நடவடிக்கைக்கு போயிருக்கு. வேற என்ன நம்ம பார்க்கணும்னு சொன்னால், ஒரு முதலாண்மை அல்லது முதலியல் அல்லது முதலாளித்துவம் தொடங்குகிற போது அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, அரசு உதவியோ அரசு கட்டுப்பாடோ இல்லாமல் அது அங்காடியில் அல்லது சந்தையில் போட்டியிட்டு அது வளர்ச்சி பெறும். லாபமா இழப்பாங்கிறதையெல்லாம் சந்தை தான் தீர்மானிக்கணும், அரசோட வரியோ மற்றதோ தீர்மானிக்க கூடாது. இதுக்கு லேசஸ் ஃபேர் என்று பிரெஞ்சில் பேரு, ஆங்கிலத்தில் ஃப்ரீ ட்ரேட்னு பேரு. தடையிலா வணிகம் அல்லது விடுமை வணிகம். இந்த தடையிலா வணிகம் என்பது ஒரு புனிதமான கொள்கையாக அவர்களால் மதிக்கப்பட்டது. இந்த ஐரோப்பாவிலும் சரி மற்ற இடங்கள்லையும் இந்த தொடக்க காலத்தில் இதை பெரிய கொள்கையாக மதிச்சாங்க. இப்போ இந்த வரியை உயர்த்துவதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவது, தொழில்கள் செய்யக்கூடிய உற்பத்தி பண்டங்களுடைய விலையை உயர்த்துமாறு செய்வது அல்லது குறைக்குமாறு செய்வது, ஒரு இந்திய சரக்குக்கும் அதே சரக்கை அமெரிக்கா செய்கிற அதே சரக்குக்கும் அல்லது ஒரு ஜப்பானிய காருக்கும் அமெரிக்க காருக்கும் போட்டி இருக்குன்னா, ரெண்டுல எது நுகர்வாளரால் விரும்பப்படுகிறது, எதனுடைய விலை அவருக்கு என்று பார்ப்பதற்கு பதிலாக
நீங்க அமெரிக்க காருக்கான வரியை குறைத்து ஜப்பானிய காருக்கான வரியை உயர்த்தி ஜப்பானிய கார் வாங்கணும்னா அதிக செலவு பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அமெரிக்க காரினுடைய விற்பனையை ஊக்கப்படுத்தல். இது தடையில்லா வாணிக கொள்கைக்கு எதிரானது. இது உலக சந்தையிலும் நடக்கலாம், உள்நாட்டு சந்தையிலும் நடக்கலாம். இந்த மாதிரியான ஒரு முறை, இந்த தடையில்லா வணிக கொள்கை இந்த புது தாராளிய கொள்கைக்கு வழி செய்தது. ஏன்னா ஒரு கட்டத்தில் தொடக்கத்தில் அது தொழில் வளர்ச்சிக்கு உதவியது, புதிய முதலாளர்கள் வளருவதற்கு உதவியது. ஆனா ஒரு கட்டத்திற்கு பிறகு அது என்னாச்சுன்னா, இந்த ஆத்துல சின்ன மீன் பெரிய மீன் இருக்கு, ரெண்டும் தடையில்லாமல் நீந்தலாம், தடையில்லாமல் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடலாம். யாருக்கு உதவியா இருக்கும்? பெரிய மீன் சின்ன மீனை விழுங்கிடும். அந்த நிலை வந்து அதனால வந்து ஒரு முற்றுரிமை முதலாளியம் அல்லது ஏகபோக முதலாளித்துவம் வளர்ந்து அந்த ஏகபோக முதலாளித்துவம் சிறு முதலாளித்துவத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிடுது. அப்ப அதுக்குள்ள மட்டும்தான் போட்டி. அதுதான் இந்த புது தாராளியத்துக்கு வழிவகுத்தது. தாராளம் என்பது எதற்குன்னா, தாராளமா சுரண்டலாம், தாராளமா கொள்ளையடிக்கலாம், தாராளமா சுற்றுச்சூழலை கெடுக்கலாம், தாராளமா எங்க வேண்டுமானாலும் போய் முதலீடு செய்யலாம். அதுதான் இந்த உலகமயம், தாராளமயம், தனியார் மையத்திற்கு வழிவகுச்சு. குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன், இது மாதிரி இதுக்கு ஒரு வழிவகுக்கு. இந்த கொள்கைக்கு இப்ப ட்ரம்ப் கொண்டு வருகிறது அந்த அதனுடைய அடிப்படையாக இருக்கிற தடையில்லா வணிக கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது. சமந்தா வந்து அவங்க கட்டுரையில் சுட்டி காட்டுறாங்க. 2008 2009 உலக அளவிலான ஒரு நிதி நெருக்கடி உருவானுச்சு. குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் என்று ஒன்று உருவானுச்சு. அது அமெரிக்காவில் வீடு விற்பனை, வீடு கட்டி கொடுக்குற அந்த சந்தை அது தகர்ந்து போனதனுடைய விளைவாக இந்த நெருக்கடி உருவானுச்சு. அதாவது ஒருத்தன் வாங்கின கடனை கொடுக்க முடியல, அதனால நெருக்கடிகள் உருவாகும் போது அது நிறைய ஊக வணிகத்திற்கும், அடகு வைக்கிறது, மீட்க முடியாமல் போறது, இது போன்ற ஒரு பெரிய வீட்டு வசதி பெருகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு நீர்க்குமிழி உடைவதற்கும் அது வழிவகுத்தது. பல நிதி நிறுவனங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நெருக்கடியினால் ஏராளமானவர்கள் வேலை இழந்தார்கள். பல நிறுவனங்கள் முன்கூட்டி மூடப்பட்டுச்சு. அரசு பெரிய அளவில் தலையிட வேண்டி வந்துச்சு. அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெருமந்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட பெருஞ்சுணக்கமாக இது அமைந்த இந்த நேரத்தில் தான் என்ன செய்ய வேண்டியிருச்சுன்னா, இந்த தடையில்லா வணிகம் என்று இதை விட்டு வைக்க முடியாது. அதற்கு பதிலாக அதில் குறுக்கிட்டு ஒரு அரசு ஒரு காப்பு வரி கொள்கையை கடைபிடிக்கணும். நம்ம அந்த சொல்ல புரிஞ்சுக்கணும். ப்ரொடெக்ஷன் என்ற பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னா காப்பு கொள்கை, காப்பு வரி கொள்கை. வரி போடுவதன் மூலம் ஒரு தொழிலை காப்பாற்றுறது, அது ஒரு பொருளியல் கொள்கை. அது இன்னொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் நம்ம நாட்டு தொழில்களுக்கு ஆபத்தா போகும்னா, அந்த இன்னொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய இறக்குமதிகளுக்கு வரி போடுவதன் மூலம் அதை தடுக்கிறது. அந்த இறக்குமதிகளிடமிருந்து உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பது, அயல்நாட்டு போட்டியிலிருந்து உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பது, இதற்கு வரியை ஒரு கருவியாக பயன்படுத்துவது. இன்னும் அதே போல இறக்குமதி இவ்வளவுதான் பண்ணலாம், இவ்வளவுக்கு மேல பண்ணக்கூடாது, இம்போர்ட் கோட்டாஸ் அதை விதிக்கிறது. அல்லது நம்ம உள்நாட்டு தொழில்களுக்கு நம்ம மானிய உதவி வழங்குவது, அதன் மூலம் பாதுகாப்பு. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ப்ரொடெக்ஷனிசம் என்று பெயர். காப்பு வரி கொள்கை அல்லது பாதுகாப்பு கொள்கை. இது உள்நாட்டு வேலை வாய்ப்புகளை, தொழில்களை பாதுகாப்பது, நாட்டினுடைய தன்னிறைவை பாதுகாப்பது, புதிதாக வளர்ந்து வருகிற உள்நாட்டு தொழில்துறையை பாதுகாப்பது என்ற ஒரு முறை. இது எப்பயுமே வந்து பிற்போக்காதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் புதிதாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்கள், ஒரு நாட்டினுடைய புதிய தொழில்கள் தங்களை பாதுகாப்புத்துக் கொள்வதற்கு இந்த ப்ரொடெக்ஷனிசத்தை ஒரு கோரிக்கையை வைப்பார். ஒரு நல்ல உதாரணம், இந்தியாவில் சுதந்திர போராட்ட காலத்தில் பிரித்தானியர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய தொழில்கள் அவற்றிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யுது. மான்செஸ்டர்லேருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் அவங்க கொண்டு வந்து இங்கே சரக்கு விற்கிறது. அவற்றை பாதுகாப்பதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கு வரியை குறைக்கிறது, அதுக்கு உதவி மானியங்கள் கொடுக்கறது,
வங்கி கடன் கொடுக்கறது, இந்த முறைகளை கையாண்டாங்க. அந்த பிரித்தானிய தொழில்களுக்கு போட்டியாக இந்தியாவில் தொழில்கள் தொடங்கி வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜவுளி ஆலைகள் மற்றது வளர ஆரம்பிக்கும் போது அதோட போட்டி போடுறதுக்கு இந்திய தொழில்களால் முடியல. இப்போ இந்திய தொழில்கள் சார்பில் சுதேசி இயக்கம் என்ன கோரிக்கை வச்சிருந்தா, நீங்க பிரிட்டன்ல இருந்து இங்க கொண்டு வந்து விற்பனையாகிற அந்த துணிக்கு கூடுதல் வரி போடுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது, சந்தையில் நாங்கள் சமமா போட்டி போடணும், எங்களுக்கு உதவிகள் வழங்கணும். இம்பீரியல் பேங்க்னு ஒரு பேங்க் தான் இருக்கு, அந்த பேங்க்ல இருந்து அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, எனக்கு கடன் கொடு. இந்த கொள்கைகளுடைய பெயராளராக பிரதிநிதியாக காங்கிரஸ் தலைமை செயல்பட்டுச்சு. ஏன் இவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியது? நம்ம பலமுறை கடந்த காலத்தில் நம்ம பேசினோம். உலகப்போர் காலத்தில் ஒரு சின்னஞ்சிறு பிரிட்டனுக்குள்ளேயே எல்லா தொழில்களையும் நடத்த முடியல, அந்த பிரிட்டனுக்குள்ளேயே படை வீரர்களை திரட்ட முடியல. அப்போ இந்த பறந்துபட்டு இருக்கிற இந்திய துணைக்கண்ட பரப்பில் இதையெல்லாம் செய்து கொள்ளுவதற்கு இங்க செல்வாக்குள்ள ஒரு தலைமையினுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. அப்ப தொழில்களை இங்கே தொடங்குவதற்கு அனுமதிக்கணும். இவங்களும் என்ன பண்றாங்க? போர்ல ஆதரவு கொடுக்குறாங்க, ஆள் பிடிச்சு கொடுக்குறாங்க, அவனுக்கு தேவையான தொழில்களை இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி செய்து கொடுக்கிற போது இவங்க இந்த கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆனா போர் முடிந்ததற்கு பிறகு இவங்களுடைய இயக்கம் ஒடுக்கப்படுது, எல்லாம் நடக்குது. இந்த பின்னணியில தான் 1927 அல்ல 29ல் இது எவ்வளவு காலத்துக்கு இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறது, நமக்கு முழு விடுதலை வேண்டும் என்று காந்தி சிறையில் இருக்கிற காலத்தில் நேருவும் நேதாஜியும் சேர்ந்து முழு விடுதலை தீர்மானத்தை மாநாட்டில் நிறைவேற்றிடுறாங்க. காந்தி வெளிவந்தோன்னு சொல்றாரு, இது பொறுப்பற்ற செயல், எனக்கு சில கோரிக்கைகள் இருக்கு, இந்த கோரிக்கைகளை நான் பிரித்தானிய ஆளுநருக்கு, தலைமை ஆளுநர் வைஸ்ராய்க்கு நான் எழுதி, அவர் இதற்கு பதில் சொன்னதுக்கு பிறகு அதன் பேரில் தான் நம்ம அடுத்து போகணும். எனவே அவர் இர்வின் பிரபு அன்னைக்கு தலைமை ஆளுநராக இருக்கார், பிரிட்டானிய அரசினுடைய அதிகாரியா இங்க இருக்கிறார், இந்தியாவுக்கான தலைமை அதிகாரியா இருக்கார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்றார். அதுதான் தண்டி யாத்திரை. இந்த தண்டி யாத்திரையில் அவங்க முதல் கோரிக்கையாக உப்புக்கு வரி போடக்கூடாது என்று சொன்னாங்க. அந்த யாத்திரையை உப்பு எடுக்கிறதுக்காக சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் வேதாரண்யம் கடற்கரையில் போய் ராஜாஜி உப்பு எடுத்தார். என்னையாது கடல்ல விளையிற உப்பு, தண்ணியை காய்ச்சினா உப்பு வரப்போகுது, இதுக்கு கூட இந்த பிரிட்டிஷ்கார நமக்கு வெள்ளக்கார வரி போடுறானே என்று ஒரு அரசியலில் உணர்ச்சியை தூண்டுகிற காரணமாக உப்பு பயன்படுத்தப்படுவதை தவிர அடுத்தடுத்து இருக்கிற கோரிக்கைகளை பார்த்தோம் என்றால் அந்த கோரிக்கைகளுடைய வகுப்பு சார்ந்த நலன் என்பது வெளிப்படும். 11 கோரிக்கைகளை காந்தி 1930 ஜனவரியில் இர்வினுக்கு எழுதினார். இர்வின் பிரபுவுக்கு அவர் கடிதமாக எழுதினார். ஆனா அதுல முதல் கோரிக்கையாக உப்பு வரி இருந்துச்சு. ஏன்னா ஏழை பணக்காரர் எல்லோருக்கும் அந்த வரி பாதிக்கும், அது பிரித்தானிய ஒடுக்குமுறையினுடைய ஒரு அடையாளம். ரெண்டாவது, இந்த உப்பு மேல நம்ம மக்களுக்கு ஒரு தனி பிடிப்பு உண்டு இல்லை, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, அது மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா மற்ற கோரிக்கைகளில் நிலவரி குறைப்பு, இராணுவ செலவை குறைத்தல், அதை விட முக்கியமான கோரிக்கை நம்ம பேசிட்டு இருக்கிற பொருளோடு தொடர்புடைய கோரிக்கை என்னன்னா, அயல் நாட்டு துணிக்கு வர்த்தக தீர்வை விதித்தல், வரி விதிக்கணும். இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற அயல் நாட்டு பெரும்பாலும் அன்னைக்கு பிரித்தானிய துணி தான். பிரித்தானிய அரசு பிரிட்டனிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த அந்நிய துணிக்கு வரி விதிக்க வேண்டும். அரசாங்கம் இந்த எந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுனால தான் 1930 ஏப்ரல் 6ஆம் நாள் உப்பு சட்டத்தை மீறி காந்தி மிகப்பெரிய சட்ட மறுப்பு இயக்கத்தை ஆரம்பித்தார். போய் உப்பு அள்ளினார், சிறைக்கு போனார். இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி. ஆக எதுக்கு இதை சொல்றோம்னா, இது ஒரு வகையான காப்பு வரி கொள்கை. பிரிட்டிஷ் துணியா இருந்தா என்ன, இந்தியாவில் செய்கிற துணியா இருந்தா என்ன,
அது அயல்நாட்டு ஆக்கமாக இருந்தால் என்ன, சுதேசி ஆக்கமாக இருந்தால் என்ன, எதா இருந்தாலும் சந்தையில் மக்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிட்டு போட்டுமே என்று விட்டிருந்தால் இந்த சுதேசி தொழில்களால் போட்டியிட முடியாது, வளர முடியாது, நசிந்து போகும். ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட துணிக்கு எதிராக இந்திய தயாரிப்பு துணிகள், இந்திய ஆலைகளில் செய்யப்பட்ட துணிக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த போட்டியில் வெல்வதற்கு இந்த ஆதரவு தேவைப்பட்டுச்சு. இப்போ காதி போன்ற உள்நாட்டு தயாரிப்பு, காதியோட விலை அதிகம், ஆலை துணியோட விலை குறைவு, ஆனால் காதி வாங்கணும், அதுக்காக இது கோரப்பட்டது. இந்த கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தினா பிரித்தானியர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளது. அதனால தண்டி யாத்திரை நடந்தது. இது காப்பு வரி கொள்கைக்கு இது ஒரு உதாரணம். காப்பு வரி கொள்கையினுடைய உதாரணத்தை காட்டும். அடுத்த செய்தி, இந்த இது இப்ப இந்த ட்ரம்பினுடைய காப்பு வரி கொள்கை காந்தியோட காப்பு வரி கொள்கை போன்றது அல்ல. இப்ப அமெரிக்க தொழில் என்பது புதிதாக வளர்ந்து வருகிற இளம் தொழில் அல்ல. இங்க சமந்தா சொல்றாங்க அது ஒரு கிழட்டு முதலாளித்துவங்கிறாங்க. பல ஆண்டுகளை 100 ஆண்டுகளை கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு அது தன்னை காத்துக்கொள்ளணுங்கிற அவசியத்தில் அது இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, லாபத்தை காத்துக்கொள்வதற்காகத்தான், லாபத்தை பெருக்கிக் கொள்ளணும், குறிப்பாக சீன போட்டியை சமாளிக்கணும். சீனா இப்ப அதனுடைய முதலியல் என்பது இளம் முதலியலா இருக்கு. அவங்க நிறைய அனுபவங்களை கற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி, சோசியலிச புரட்சி நடத்திய காரணத்தினால தொழில் வளர்ச்சிக்குரிய நல்ல அடித்தளம் அவர்கள்ட்ட இருக்கு. அதனால வேண்டி சீனாவை முறியடிப்பதற்கு இந்த செயற்கையான முறைகள் தேவைப்படுது. ஆனால் திருப்பி அடிக்கிறாங்கிறது தான் பிரச்சனை. 90 நாட்களுக்கு விட்ரா பண்ணாங்க. அப்புறம் இந்த பங்குச்சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு, மூலதனம் வெளியேறிச்சு. மீண்டும் அவங்களோட உருவாக்கி இப்போ சீனாவிடமிருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் சீனாவுக்கு அமெரிக்கா அனுப்பக்கூடிய ஏற்றுமதிகளை காட்டிலும் கூடுதலாக இருக்கு. இது என்ன பண்றதுங்கிறதா அவங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலி. சீன சரக்குகளை நுகர்வாளர்கள் எளிதில் வாங்குறாங்க. அமெரிக்காவிலும் சரி, உலகெங்கிலும் வாங்குறாங்க. இதை விட அது மலிவா இருக்கு, குறைந்த விலைக்கு கிடைக்கும். இதை சமாளிக்க தான் இவங்க முக்கியமாக இதை செஞ்சாங்க. அப்படி செய்யும் போது என்ன பண்ணாங்க, இந்த வணிக பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக மட்டுமில்ல, வணிகத்தில் உபரி இல்லாத நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு உபரி இருக்குது, அந்த நாடுகளுக்கு இல்லை, அந்த நாடுகளுக்கும் சேர்த்து இறக்குமதி வரியை 10% மேல அதிகப்படுத்தினாங்க. ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, மனிதர்களே இல்லாத பெண்குயின்கள் மட்டுமே வாழக்கூடிய ஹட்டு, மெக்டொனால்டு தீவுகளுக்கு கூட இது மாதிரி இந்த வரியில சேர்த்திருக்கிறார். 75 நாடுகளுக்கு இப்படி வரி விதிச்சிருக்காங்க. இரண்டாவது செய்தி, இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு வரி இருக்கு, உங்களுக்கு தெரியும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். என்ன காட்டுது, சரக்குகள் மட்டுமல்ல இன்னைக்கு வணிகம் செய்யப்படுவது, சேவைகள் அல்லது பணிகள் வணிகம் செய்யப்படுகின்றன. இப்போ இந்த கணக்கிடும் போது என்ன செய்யணும், இவர் ட்ரம்பினுடைய கணக்கில் சரக்குகள் தான் இருக்கு, ஆனால் சேவைகள் இல்லை. அப்படி சேவைகளை சேர்த்து கணக்கிட்டால் அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த பற்றாக்குறை என்பது மிகையாக மாறி போயிடும். இரண்டாவது டாலர். டாலர் இன்னைக்கு உலக பணம். டாலருடைய மதிப்பு ரொம்ப உயர்ந்து காணப்படும். இப்போ நமக்கு தெரிஞ்சு 40-50 ரூபாயிலிருந்து இன்னைக்கு ஒரு டாலர் என்பது 100 ரூபாய் கிட்ட உயர்ந்து போயிருக்கு. டாலர் பல இடங்களில் குறைஞ்சிருந்தா கூட இவங்களோட ஒப்பிட்டா அதிகமாக தான் இருக்கு. அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த ட்ரிஃபின் டைலமான்னு ஒன்று இருக்கு. ஒரு பொருளியல் அறிஞர் ட்ரிஃபின்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே செலாவணி உள்நாட்டு புழக்கத்திலும் இருந்து உலக அளவிலான புழக்கத்துக்கும் பயன்படுத்தப்படுகிற போது அது பல சிக்கல்களை தோற்றுவிக்கிறது. அதுவும் இந்த அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களுக்கு ஒரு காரணம். பிரிட்டன் வுட்ஸ் ஏற்பாட்டின் மூலமாக டாலர் உலக பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இப்போ அண்மை காலத்தில் நம்ம பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, தங்களுக்குள்ளான வணிகத்துக்கு அவங்க சீன நாணயத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உலக அளவிலான வணிகத்திற்கு அவர்கள் தங்கள் நாணயத்தை தோற்றுவிக்க முயற்சி பண்ணாங்க. அது பெரிய அளவில் வெற்றி பெறல. ஏன்னா டாலர் நீக்கம் என்பது அவ்வளவு எளிதல்ல. கடந்த காலத்தில் அரபு நாடுகள், சவுதி அரேபியா பெட்ரோ டாலர் என்று கொண்டு பயன்படுத்தி பார்த்தார். ஆனால் இன்னைக்கும் உலகத்தினுடைய முதலிடத்தில் இருக்கிற உலக செலாவணிக்கான நாணயமாக
டாலர் தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு காரணமா இருக்கு. இந்த ரீகன் செய்த இவர் டொனால்ட் ட்ரம்ப் செய்த இன்னொரு காரியம் என்னன்னா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன விடுதலைனா அது அமெரிக்க மக்களுக்கான விடுதலை அல்ல. அமெரிக்காவினுடைய ஆளும் வகுப்புகள், அவரே ஒரு பெரிய முதலாளி, கொள்ளையடிக்கிற ஒரு கார்ப்பரேட் தான் அவருடைய அடையாளமே. எலான் மஸ்க் ஒரு முதலாளின்னா அவர் இன்னொரு முதலாளி. அப்படிப்பட்ட ஒருவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதுக்கு பேரே என்னன்னா பியூட்டிஃபுல் பில்லுன்னு பேர், பேரழகி சட்டம். இந்த பேரழகி சட்டம் என்ன பண்ணுச்சு? மருத்துவ காப்பீடு, உணவுகளுக்கான உதவி மானியம், அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைகளுக்கான மானியம், சமூக நலத்துறைக்கு செல்ல வேண்டிய ஒதுக்கீடுகளை எல்லாம் கடுமையாக வெட்டிட்டாங்க. இப்போ எலான் மஸ்க் சண்டை போட்டுட்டு வெளியில போயிருக்காரு. ஆனால் அந்த சட்டம் அப்படியே தான் இருக்கு. அரசு செலவினத்தை குறைப்பதற்கென்றே ஒரு துறை தான் எலான் மஸ்க் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அதனால அரசு துறை பல பேரை வேலையை விட்டு நீக்கியது அரசாங்கத்தில். இதுல இன்னும் ஒரு வேடிக்கை என்னன்னா, அரசு துறையிலேயே மிக முக்கியமான துறையாக நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. தமிழ்நாட்டில் இந்த மாநகராட்சியில் வேலை செய்கிறவங்க, எழுத்தர்கள், தூய்மை பணியாளர்கள், பல துறைகளில் ஆட்குறைப்பு நடக்குது. பேருந்து போக்குவரத்து, ஏதாவது எவ்வளவு பேருந்துகள் பெருகுது, ஆனால் ஓட்டுநர்கள் எண்ணிக்கை ஏறுறதில்ல, அல்ல குறைஞ்சு போகுது. ஆனால் ஒரு துறையில் இது கடந்த காலத்தில் நம்ம அடிக்கடி சுட்டிக்காட்டு. இப்போ ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது நோ வேக்கன்சி பாலிசின்னு ஒரு கொள்கையே அறிவிக்கப்படும். இன்னைக்கும் அதே தான் இருக்கு. நிறைய துறைகளில் புதுசாக ஆள் வேலைக்கு எடுக்கிறது இல்லை. ஆனால் போலீஸ் துறையில் மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறார். காவல்துறை தான் தொடர்ந்து வேலைக்கு ஆள் எடுத்துக்கொண்டும் அதுக்கு நிறைய சலுகைகள், உதவிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே போல தான் இந்த ட்ரம்ப் ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசாங்கம், அமெரிக்காவினுடைய கூட்டரசு நடுவண் அரசுக்கு கீழே சட்டத்தை செயல்படுத்தும் துறை தான் அந்த நாட்டினுடைய இராணுவத்திற்கு செலவிடுவது போல் செலவிடப்பட்டது. இந்த பேரழகி சட்டம் அந்த மஸ்க் கையில் ஒப்படைச்சாங்களே, அந்த துறை மூலமாக இதையெல்லாம் செஞ்சாங்க. இது அந்த நெருக்கடிக்கான ஒரு காரணம். அவர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நம்ம இவர் சொல்றாரு பாருங்க, நம்ம மோடியோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். மோடி வந்து ஒரு குட்டி ட்ரம்ப், அவ்வளவுதான், பெரிய ட்ரம்ப் கிடையாது. ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய மோடி. இவர் நான் உலகத்துக்கே என்ன சொல்றாரு, மேட் இன் இந்தியாவா, மேக் இன் இந்தியா. இந்த மேக் இன் இந்தியா மாதிரி ஒரு மேக் இன் அமெரிக்கா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அது வந்து உலகத்துக்கே நாங்கள் எல்லாத்தையும் இங்கே இந்த நாட்டிலே உற்பத்தி பண்ணணும். ஆனால் அது முடியாது, அவங்களால செய்ய முடியல. அப்ப ஆக்கத்துறையினுடைய பங்கு மொத்த அந்த நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு பொருளாக்கம், ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல 10% குறைஞ்சு போயிருக்கு. ஆனா நிதித்துறை அதனுடைய பங்கு 21.2% இருக்கு. நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நிறைய பணம் பேங்க்ல வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு? பங்கு சந்தையில போய் சூதாடுறாரு, பங்குகள் வாங்குறாரு, பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சு அந்த வருமானத்தில் வாழ்றாரு. அந்த தொகை பணம் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டிவ். அது எதுவுமே புதுசாக உற்பத்தி, மலட்டு பணம், அதுக்கு வட்டி தான் அவருக்கு வருமானம். இந்த பொருளாதாரத்திற்கு என்ன பேருன்னா ரெண்டியர் எக்கானமி, வாடகைசார் பொருளாதாரம்னு பேர். இந்த வாடகைசார் பொருளாதாரம் என்ற அமைப்பு ஒரு எந்த வேலையும் செய்யாத, சூதாடி கொண்டும் பொழுதுபோக்கி கொண்டும் களிபேர் வகை கொண்டும் களியாட்டங்கள் நடத்தி கொண்டும் இருக்கிற ஒரு பெரிய மேட்டுக்குடி கூட்டத்தை உருவாக்கும். அவங்களுக்கான ஒரு சந்தை. இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ தொழில்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? உள்நாட்டு சந்தை வேணும். நான் அந்த ருஷ்யாவில் முதலிய வளர்ச்சி லெனினுடைய நூலை பற்றி பேசும்போது அதனுடைய அளவுகோலா அவர் எதை வைக்கிறார்னா, ருஷ்யாவில் முதலியல் அமைப்பு, முதலாண்மை அமைப்பு வளர்ந்திருப்பதற்கு சான்றாக ஒரு உள்நாட்டு சந்தை பெருகி இருப்பதை அவர் ஆதாரமா காட்டுறார். சரக்கு பொருளாக்கம் பெருகினாதான் சந்தை பெருகும். அப்ப இங்கே என்ன தேவைப்படுகிறது? இப்ப நம்ம அந்த நெருக்கடி காலத்துல, பொருளியல் நெருக்கடி காலத்துல
வெளிநாட்டிலேருந்து ஆலோசனை சொன்ன அறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்லை. காங்கிரஸ் கட்சியில தேர்தல் அறிக்கையில ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 6,000 கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஒரு பொருளியல் வல்லுநர் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றவர் சொன்னார், கொடுக்க முடியும், கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா, இந்த பணப்புழக்கம் நுகர்வாளர்கள்ட்ட இருந்தால்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தையில் போய் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவாங்க. பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களுடைய தேவை அதிகரித்து அவற்றை ஆக்கம் செய்வதற்கான தொழில்கள் பெருகும். எனவே மந்தத்தை போக்குவதற்கு, நெருக்கடியை களைவதற்கு தொழில் பெருக்கம் ஏற்படணும்னா வாங்கும் சக்தி வேணும் அப்படின்னு. இப்போ நமக்கு என்ன இங்கே நிலைமைன்னா, இப்போ நம்ம திருப்பூரில் இந்த இவங்க விதித்திருக்கிற இந்த 50% வரி வரியினால, ஏன்னா அமெரிக்காவில் வந்து இந்த டிஷர்ட், இந்த மணிகன், அந்த மாதிரி பொருட்கள், அதாவது அப்பேரல்ஸ், இந்த பின்னல் ஆடைகள் எதுவுமே அமெரிக்காவுக்குள்ள உற்பத்தி ஆகிறது இல்லை. அவங்களுக்கு எந்தெந்த நாடுகள், ஒன்று இந்தியா, 2 வங்கதேசம், 3 இலங்கை, இப்படி ஒரு 2-3 நாடுகள் இருந்துதான் இது எல்லாமே போகுது. ஐரோப்பாவிலேயும் அப்படிதான். அப்ப இந்த பொருட்கள்லாம் அங்க போகுதுன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து, அப்ப தமிழ்நாடுங்கிற பேர் மெட்ராஸா இருந்ததுனால ஒரு வகை துணி அமெரிக்காவுக்கு, இது பிரிட்டனுக்கு போகும். அந்த துணிக்கு பேரு, அதனுடைய நிறத்தை வைத்து ப்ளீடிங் மெட்ராஸ்னு பேர். அப்ப இந்த ப்ளீடிங் மெட்ராஸை வச்சு இங்க தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலாமாங்கிற விவாதத்தில் இந்த துணியின் பேரை சொன்னாங்க. நீங்க எப்படி ப்ளீடிங் தமிழ்நாடுன்னு பேர் வச்சா யாருக்கும் தெரியாது, வெள்ளக்காரன் வாங்க மாட்டான், அதனால மெட்ராஸ்னே இருக்கணும், பேர் தமிழ்நாடுன்னு மாற்றக்கூடாது, ப்ளீடிங் மெட்ராஸ்ன்னு சொன்னாதான் வெளிநாட்டில் புரியும் என்ற கருத்தை காங்கிரஸ்காரங்க காமராஜ் வரைக்கும் சொன்னாங்க. மெட்ராஸ்னே இருக்கணும், அப்பதான் துணி விற்பனையாகும். இப்ப அந்த மாதிரி அளவுக்கு இந்த பின்னலாடைகள், துணிமணிகள், போர்வைகள், இந்த மாதிரி ஆக்கங்கள் இங்கிருந்து தான் போகுது. இதுல வந்து லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட திருப்பூருடைய பின்னலாடை தொழில், இந்த குமாரபாளையம், கரூர் போன்ற இடங்கள்ல செய்யக்கூடிய போர்வை, இந்த மொத்தமான போர்வைகள், அதாவது எனக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னு மறந்துட்டேன், மெத்த மாதிரி இருக்கும், ஆனால் போத்திக்கிட்டா குளிர் வராது. இதெல்லாம் இங்கே அவ்வளவு குளிர்லாம் இல்லையில, இதெல்லாம் அங்கே போகணும்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்த தொழில்களில் வேலை செய்யறாங்க. குறைந்தது ஒரு 30-40 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. இப்போ அமெரிக்காவில் மட்டும் ஒரு 30 லட்சம் பேருடைய வேலைக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொருட்களுடைய அங்கே போறது தடைப்பட்டுச்சுன்னா நின்று போயிடும். அவ்வளவு பேர் வேலை இழப்பாங்க. ஆனா என்ன தேவை, நம்ம ஒரு முக்கியமான கேள்வி இருக்குன்னா, இந்த பின்னலாடை தொழிலுடைய ஆக்கங்கள், அது பனியனோ, ஜட்டியோ, இரவு உடையோ, நைட்டியோ, மற்றதெல்லாம் தமிழ்நாட்டில் அவற்றுக்கு ஒரு மார்க்கெட், சந்தை இருக்குமானால், ஒவ்வொருத்தரும் ஆண்டுக்கு ஒரு 2-3 இது வாங்குறாங்கன்னு சொன்னால் இப்ப இருக்கிற தொழில்களே பத்தாம போயிடும். அப்படி வாங்குறது இல்லைங்கிற காரணத்தினாலதான் வெளியில போகுது. அப்ப இந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட்? எக்ஸ்போர்ட் மார்க்கெட். இன்னும் சில பொருட்கள் இருக்கு, ரொம்ப ஆடம்பரமான டாம்பிகமான பொருட்கள், அதிக விலையுள்ள பொருட்கள், அது மேட்டுக்குடியினருக்கான மார்க்கெட், இலைட் மார்க்கெட். இந்த இ மார்க்கெட், இலைட் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் நம்பித்தான் இங்க இந்த பெரும்பாலான தொழில்கள் நடைபெறுகின்றன. அப்ப இங்க வாங்கும் திறன் இல்லை, இல்லாதனால அதெல்லாம் ஏற்றுமதியை நம்பி இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஒன்று பாருங்களேன், இந்த சில பகுதிகளில் விசைத்தறியில வேட்டி தயாராகுது, சேலை தயாராகுது. ஆண்டுக்கு ஒரு முறை அரசு இலவசமாக கொடுப்பதற்கு அவற்றை வாங்கினால் மட்டும்தான் அந்த தொழில்களையே தொடர்ந்து நடத்த முடியுது. தொழில்கள் தொடர்ந்து நடத்துறதுனால என்ன பண்ணணும்னா இதை வாங்கி கொடுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு கைத்தறி, விசைத்தறி, ஆலை எல்லாமே நெய்ந்து போயிருக்கு, எல்லாமே நெருக்கடிக்குள்ளாகி இருக்கு. அந்த நேரத்தில் இது வந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? எதுவுமே பயன் இருக்காது, சுத்தமா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி மூலம். அப்படி நெருக்கடி மூழ்கிற போது அதுக்கு ஒரு அமெரிக்கா தடை போட்டான் என்று காரணம் காட்டிட்டு இருக்க முடியாது. இங்கு அடிப்படையான ஒரு மாற்றங்கள் வந்தால்தான் அதிலிருந்து மீள முடியும். இல்லைன்னா
மக்கள் தொகைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும். அரசு ஏதோ கஞ்சி துண்டி திறக்கிற நிலைமை தான் இருக்கும். உதவித்தொகைகளை வைத்தெல்லாம் சமாளிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் தவறான பொய்யான காரணங்களை காட்டி இவற்றை வைத்து சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுவது சுலபமா இருக்கும். பசித்த வயிறுக்கு எந்த கணக்கும் இருக்காது. இதுல அடிப்படையாக இறுதியா சொல்ல வேண்டியது என்னன்னா, இது ஒரு நம்ம பேசிக் கொண்டிருப்பது ஏதோ ஒரு பொதுவான பொருளியல் அமைப்பை பற்றி அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட வகையான வளர்ச்சி பாதையை பற்றியது. வழக்கமா முதலாளித்துவ வளர்ச்சி பாதை என்று அதை குறிப்பிடும். இந்த முதலாளித்துவம் என்பது அதனுடைய உடன்பிறப்பாக நெருக்கடிகளை கொண்டு வரக்கூடியது. மார்க்ஸ் அவருடைய முதல் நூலில் விரிவா விளக்கியிருக்கார். உச்சகட்டமாக என்ன வேடிக்கை என்ன, இப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு முதலாளி வந்தார், ஒரு தொழில் தொடங்கினார், முதல்ல அவருக்கு ஒரு லாபம் கிடைச்சது, அப்புறம் அது வளர்ந்து 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 போறார், பெரிய முதலாளி ஆயிட்டார். ஜாம்ஷெட்ஜி டாடா, பிர்லா இவங்கெல்லாம் பெரிய பெரிய முதலாளி ஆயிட்டாங்க, டிவிஎஸ். ஒரு வேடிக்கை என்னன்னா, அவங்களுடைய லாபம் அதிகரித்திருக்கு, லாபத்தினுடைய அளவு அதிகரித்திருக்கு, அதனால மூலதனம் பெருகி இருக்கு. ஆனால் லாபம் அதிகரித்ததே தவிர லாப வீதம் உயரவில்லை என்பதை மார்க்ஸ் ஒரு விதியாக சொல்றார். தி டெண்டன்சி ஆஃப் த ஜெனரல் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் டு ஃபால். பொது இலாப வீதம் சரிந்து செல்லும் போக்கு பற்றிய விதி. இதான் மூலமுதலுடைய இறுதியில் அவர் எழுதக்கூடிய பகுதி. அது மூலதனம் 3வது பாகத்தில் இது வருது. அவர் என்ன சொல்றாரு, லாப அளவு அதிகரிக்குதுன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கு, தனியா பார்க்கணும். ஏன் வீதம் ஏன் குறையுது? லாப வீதம் என்பது என்ன? முதல் 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று மாறா முதல், இன்னொன்று மாறு முதல். கான்ஸ்டன்ட் கேபிட்டல், வேரியபிள் கேபிட்டல். வேரியபிள் கேபிட்டல் என்பது உழைப்பு திறனுக்கு விலையாக பயன்படுத்தப்படுகிற முதல், அதாவது கூலிக்காக பயன்படுத்தப்படுகிற மூலதனம். கான்ஸ்டன்ட் கேபிட்டல் என்பது எந்திரம், கட்டணம், மூலப்பொருள் மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுகிற முதல். இந்த கான்ஸ்டன்ட் கேபிட்டல் மாறா மூலதனம் அது பெருகுவதில்லை, சுழன்று சுழன்று பழைய அளவிலேயே வந்துருது. ஆனா இந்த கூலிக்கு செலவிடப்படுகிற முதல் தான் அந்த உழைப்பு திறனுக்குரிய தனித்தன்மையின் காரணத்தினால் அது உழைப்பாக மாறி அந்த உழைப்பு மிகை மதிப்பை படைக்கிறது. லாப வீதம் என்பது என்ன? இந்த மிகை மதிப்புக்கும் முதலுக்கும் இருக்கிற உறவு. நீங்கள் தொழில்நுட்பம் பெருகிற போது புதிய வகை எந்திரங்கள், புதிய வகை கருவிகள் இவற்றை பயன்படுத்தும் போது மாறா மூலதனம் பெருகி மாறு மூலதனம் குறைந்து இந்த மிகை மதிப்புக்கும் இதற்குமான விகிதம் குறைந்து கொண்டே போகுது. இப்ப மிகை மதிப்பு குறைந்தால் லாபம் குறையுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இது ஒரே ஒரு தொழிலுக்கு அல்ல, ஒரு முதலாளியிலேருந்து தப்பிச்சுக்க முடியுமா? தப்பிச்சுக்க முடியாது. அதனால ஜெனரல் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் என்று சொல்ற. சந்தை என்ன பண்ணுதுன்னா இந்த வெவ்வேறு லாப வீதங்களை சமப்படுத்திடுது. இல்லைன்னா அந்த ஒன்று பள்ளத்துக்கு மேட்டிலேருந்து பள்ளத்திற்கு தண்ணீர் பாய்வது போல அதிக லாபம் கிடைக்கிற துறையிலிருந்து குறைந்த லாபம் கிடைக்கிற துறைக்கு மாறும். இது எல்லாமே தொடர்ந்து ஒரு போக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே போகும்போது லாப வீதம் குறைந்து கொண்டே செல்லும். இந்த லாப வீதத்தை நீங்க குறையும் போதே லாபத்தை இழக்காம இருக்கணும். லாபத்தை பாதுகாத்து கொள்ளணும்னா சுரண்டலை கடுமையாக்கணும். அதே போல தொழிலாளர்கள் சுரண்டலை கடுமையாக்குவதற்கு எதிராக நடத்துகிற போராட்டங்களை ஒடுக்கணும். நம்ம வருதுல புதிய புதிய தொழிலாளர் சட்டங்கள்லாம், அந்த மாறா மூலதனத்திற்காக செலவை குறைக்கணும். இப்படி நிறைய இது இருக்கு. அந்நிய நாடுகளில் கொண்டு போய் முதலீடு செய்யணும். குறைந்த மலிவான உழைப்பு கிடைக்கிற இடத்துல அவுட் சோர்சிங்கிறது என்ன? அவுட் சோர்சிங்னா எங்க குறைஞ்ச இது கிடைக்குதோ அங்க மாற்றி விட்டு அந்த வேலையை வாங்குறது, வெளி ஒதுக்கீடு செய்வது. இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இது ஒரு காரணமாகத்தான் இந்த நெருக்கடி மூழ்கிறதை தவிர சீனாக்காரன் எடுத்துட்டு போயிட்டான், இந்தியாக்காரன் எடுத்துட்டு போயிட்டாங்கிறதெல்லாம் இல்லை. அது எல்லாம் ஒவ்வொரு காலத்தில் ஏறும் இறங்கும், மாறி மாறி வரும். எனவே ட்ரம்பினுடைய அந்த கணக்கு அது ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துக்குரிய கணக்கு. அவங்க முதலாளித்துவம் அல்லாத இன்னொரு அமைப்பை அவர்களால் எண்ணி பார்க்கவே முடியாது.
அவங்களுடைய லாபம் பெருகுவதுதான் நோக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த முறை இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் இந்தியாவுக்கு எதிராக அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பல காரணங்கள் காட்டுறாங்க. அது வர்த்தக பற்றாக்குறை, வர்த்தக உபரி, அது பற்றிய காரணங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அது எந்த அளவு இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கை சரி தவறுங்கிறது வேறு விவாதம். ஆனால் இந்தியாவின் அயலுறவு கொள்கையை கையை முறுக்கி கட்டுப்படுத்துவதற்கு ட்ரம்ப் முயற்சி பண்றார். ஒரு புள்ளிவரத்தை மட்டும் பாருங்க. இந்தியா பெருமளவுக்கு இந்த இறக்குமதி செய்து, எதை எரிபொருள் எண்ணெய் இறக்குமதி செய்து, பெட்ரோலியம் மற்ற எரிபொருள் இறக்குமதி செய்து, இப்படி இறக்குமதி செய்யும் போது நாளொன்றுக்கு எத்தனை ஆயிரம் பீப்பாய்கள் என்று பார்த்தால் ருஷ்யாவிலிருந்து மட்டும் 2262. ரெண்டாவது இடத்துல ஈராக் இருக்கு 917, சவுதி அரேபியா 525, ஐக்கிய அரபு அமீரகம் 519, அமெரிக்கா 439, கொலம்பியா 131, நைஜீரியா 119, குவைத் 85. ஆக ருஷ்யாவிடமிருந்து கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுது. அதுல இவங்களுக்கு ஆதாயம் இருக்கு. யாருக்குன்னா இந்திய மக்களுக்கு அல்ல, இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற அதானிக்கு ஆதாயம் இருக்கு, அம்பானிக்கு ஆதாயம் இருக்கு. அவன் என்ன பண்றான், இவன் இங்கு வாங்குவது மட்டுமல்ல, இதை எண்ணெய் பற்றாக்குறையில பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறான். எனவே இந்த முதலாளிகளின் ஆதாயத்தை காப்பாற்றுவதற்கு ருஷ்யாவோடு தொடர்ந்து, ஏன்னா ருஷ்ய கொள்கை மேல ஆசை அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டார், ஜெய்சங்கர் சொல்லிட்டார், எங்களுடைய அயலுறவு கொள்கை பகவத்கீதையின் வழியில் அமைந்தது. பகவத்கீதையின் வழியில் அமைந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த பாவச் செயலுக்கும் அச்சப்படாது, வெற்றி பெறுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இதைத்தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். ருஷ்யா பண்றது நியாயமா, உக்ரைன் பண்றது நியாயமா, நாங்க எதுக்கு சொல்லணும்? நீங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்களா நாங்க பண்ண நியாயம் தப்புலாம்? எனவே எங்களுக்கு நியாயத்தை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கள் நலனுக்கு பொருத்தமான ஒரு கொள்கையை நாங்க கடைபிடிக்கிறோம். நீங்க ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கியையும் பார்ப்பார் மோடி, கட்டி தழுவுவாரு, சீக்கிரம் போர் முடிய வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் விருப்பம் பாரு. புத்தினையும் பார்ப்பாரு, விரைவில் போரை முடித்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் வைக்கிறேன் பாரு. ட்ரம்பையும் பார்ப்பாரு, நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட எல்லாம் போரை முடிச்சுக்க சொல்லி. ஆனா நீங்க போர் நடத்துறீங்களோ போரை முடிச்சுக்கிறீங்களோ, எங்களுக்கு எண்ணெய் குறைந்த விலைக்கு, ஏன்னா அவனுக்கு வேற இடத்துல முற்றுகையிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் தடை போட்டிருக்கான். அமெரிக்காவும் மேலை நாடுகளும் ருஷ்யாவுக்கு எதிராக தடை போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த எண்ணெயை வித்தணும். இவன் என்ன சொல்றாரு ட்ரம்ப்னா, நீ எண்ணெயை வாங்கி அவனுக்கு காசு கொடுக்குற, அந்த காசை வாங்கி அவன் குண்டு வாங்குறான், அந்த குண்டை கொண்டு உக்ரைன் மேல போடுறான். எனவே இந்த போர் நீடிப்பதற்கு மோடி தான் காரணம். உன்னிடம் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இப்ப நாங்க என்ன பண்றோம், உனக்கு பெரிய வரிகள் விதிக்கணும். ஆனா ஜெய்சங்கர் சொல்றாரு, அமெரிக்காவே எங்களுக்கு சொன்ன ஆலோசனை என்னன்னா, நீங்க ருஷ்யா கிட்ட என்ன வாங்குங்க. ஏன் இந்த யோசனை சொல்றான், ருஷ்யா கிட்ட நீங்க வாங்கி அதை ஐரோப்பாவுக்கு கொடுத்தீங்கன்னா ஐரோப்பா நெருக்கடியிலிருந்து மீளும். இல்லைன்னா ருஷ்யா அவங்களை நெருக்கடி கொடுத்து பனிக்காலத்தில் அவங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் செஞ்சு, அவங்க வீட்டில் கணப்பெடுப்பு எரியாமல் செஞ்சு, ஐரோப்பிய மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும், நீ உக்ரைனுக்கு ஆதரிக்க முடியாதுன்னு நிலைமை வரும். எனவே நீங்க வாங்கி கொடுங்கன்னு இவங்க தான் சொன்னாங்க. இப்ப அவங்க அதையே காரணமாக காட்டி ருஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து போர் நடத்துவதற்கு இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வதுதான் காரணம். எனவே நாங்க உங்க மேல நாங்க இந்த வரியை போடுறோம்னு சொல்றாங்க. சரி, உக்ரைன்ல ருஷ்யா அநியாயமா போர் நடத்துது, இனக்கொலை செய்து அகதிகள் வெளியேற்றது காரணமா இருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கு அமெரிக்கா என்ன செய்யுது? காசாவில் நடக்காத இனக்கொலையா? காசாவில் அமெரிக்காவினுடைய கொள்கையை மாற்றுவதற்காக அமெரிக்கா மீது இந்தியா வரி விதிக்கலாமா? விதிச்சா ஒத்துக்குவாங்களா? இறுதியா உண்டு. அதை மட்டும் நம்ம அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் விரிவா இந்த பொருளாதாரம் எப்படி இயங்குதுன்னு பேசுவோம். ஆனா இறுதியா உண்டு. என்னன்னா, சீனா தொடர்பாக அவன் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் வெற்றி பெற விடாத அளவுக்கு சீனா எதிரடி நடவடிக்கைகளை உடனுக்குடன் மேற்கொள்ளும். நீ என்னுடைய சரக்குக்கு வரி விதித்தால் உன்னுடைய சரக்குக்கு நான் வரி விதிப்பேன், உன்னுடைய சேவைகளுக்கு நான் வரி விதிப்பேன்.
குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் வரி விதிப்பார். எனவே உடனே அவன் பின்வாங்குறான், பேச்சுவார்த்தை நடத்துறான், நமக்குள்ள வர்த்தக ஒப்பந்தம் போட்டுக்கலாங்கிறான். இந்தியாவிட்ட அவன் சொல்றான், நாங்க விரைவில் நல்ல வர்த்தக ஒப்பந்தம்லாம் போட போறோங்கிறான். ஆனா என்ன நடந்துச்சு? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மோடி இங்கிருந்து அங்க போறார். அங்க போய் என்ன சொல்றாரு? நீங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் சொல்லி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நாங்க மேக் இந்தியா கிரேட் எகைன் நாங்க சொல்லி நாங்க ஜெயிச்சிட்டோம். அதனால நம்ம பெற்றிருக்கிறது மெகா வெற்றி. MAGA பிளஸ் MIGA இஸ் ஈக்குவல் டு MEGA. இன்னைக்கு வந்து அவர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன ரெட்டி சொல்றாரு, உண்மைதான், நீங்க இப்போ வந்து மெகா தான், எனவே மெகா இழப்பு, மெகா நஷ்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. மிகாவும் மேகாவும் சேர்ந்து இங்க மெகா இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவர் சொல்றார். எந்த பதிலும் சொல்ல முடியாம முடிக்கிறாங்க. இதுவரை இந்தியா அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிரடி நடவடிக்கை எதையுமே மேற்கொள்ள கூட கடைசியா ட்ரம்ப் சொல்றாரு, நான் தான் சொல்லி அந்த போரை நிப்பாட்டினேன் பாகிஸ்தான் கூட நடக்கும். இனி பாகிஸ்தானுடைய போரை நான் நிப்பாட்டினேன்னு சொல்றதுக்கு இவர் பதில், அவர் சொல்றது பொய், அவர் நிப்பாட்டினேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். இவர் திருப்பி திருப்பி நாங்க தான் பொறுப்பு, நாங்க தான் பாகிஸ்தான் கெஞ்சினால் நிறுத்தணுங்கிறார். ஆக முழுக்க முழுக்க இந்த இதுக்கு நீங்க நினைக்கலாம், மேலோட்டமா பார்த்தா மோடி கோழை, மோடி ஒரு பொய்யன், மோடிக்கு எப்படியோ பதவியில் ஒட்டிட்டு இருக்கணும்னு ஆசை, அதனால பேசிட்டு இருக்காங்க. உண்மை அது அல்ல. அது ஒரு காரணம், அது ஒரு சப்ஜெக்டிவ் ரீசன். அப்ஜெக்டிவா என்ன ரீசன்னா, சீனாவுக்கு அவன் அங்கேயும் பெரிய முதலாளிகள் இருக்காங்க, பெரிய முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா சீன அரசு ஏதோ ஒரு முதலீட்டாளர் நலனுக்காக விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. அவர் நலனுக்கும் சீன மக்களின் நலனுக்கும் கூட அமெரிக்காவை எதிர்த்து நின்றால்தான் முடியுங்கிற தெளிவோடு இருக்கிறாங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் அம்பானிகள் அதானிகளுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய எந்த அறிவிப்பும் வெளியிட மாட்டாங்க. இவங்களுக்கு அமெரிக்கா தேவை, ட்ரம்ப் தேவை. எனவே அந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், இவர்களுக்கு மேக் அம்பானி கிரேட் அகைன், அவ்வளவுதான். அம்பானிகளை மீண்டும் பணக்காரர்களாக்கும், மேக் அம்பானி வெல்தி அகைன், வெல்தியர் அகைன். இந்த கோணத்தில் செயல்படுறதுனால தான் இது முடியல. எனக்கு என்ன மாற்று? இந்த வளர்ச்சி பாதையை அவங்க கைவிடணும். இதை விட்டுட்டு இந்த வெளிநாட்டிலிருந்து ஒரு முதலீடு வாங்கிட்டு வந்தா சரியா போச்சு. இப்போ நம்ம மாநில அரசுகள் என்ன செய்யறாங்க? அந்த நாட்டுக்கு போய் இந்த நாட்டுக்கு போய் முதலீடு வரவழைச்சிட்டு வர்றோம். அந்த முதலீடு வரவழைச்சு நீங்கள் ஆக்கம் செய்கிற அந்த சரக்குகளுக்கு இங்க சந்தை இல்லை. நீங்க மீண்டும் எதை சார்ந்து அந்த பொருளாக பண்றீங்க? இது ஏற்றுமதி செய்யணும். இந்த ஏற்றுமதி ஏற்கனவே சீனாக்கார சைக்கிள் இங்க இறக்குமதி ஆகிறதுனால இங்க இருக்கிற டிஐ சைக்கிள் மூடியாச்சு. ஏற்கனவே அங்க இருந்து டயர் இறக்குமதி செய்யறதுனால இங்க இருக்கிற டன்லப் மூடியாச்சு. எத்தனையோ தொழில்கள் மூடி கிடக்க. நீங்க புதிதாக தொடங்கக்கூடிய தொழில்கள் நீங்க வாங்கிட்டு வர்ற முதலீட்டை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சாம்சங்கார மிரட்டுறான், நீ கொடுக்கலன்னா நான் வியட்நாம் போயிடுவேன், வேற ஒரு நாட்டுக்கு போயிடுவேங்கிறான். இல்லை இல்லை எப்படியா நீ இரு, நீ கேட்குற வசதியை செஞ்சு கொடுக்குறோம் என்று தான். அப்ப இங்க தேவைப்படுவது என்னன்னா, ஒரு மாற்று கொள்கை தான். மக்கள் நலம் சார்ந்த, சமூக நலம் சார்ந்த, நீதி சார்ந்த ஒரு மாற்று வளர்ச்சி கொள்கை இல்லைன்னா, அது இந்திய அரசா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் சரி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு இதுக்கு மேல கொண்டு வந்து குமிச்சாரே, ஹைதராபாடையே ஒரு பெரிய தொழில் நகரமாக்கினாரே. பெங்களூர்ல வந்து அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. இப்ப நம்ம இப்ப இருக்கிற முதல்வர் இங்க கன்னட மொழி தெரிஞ்சவனுக்கு தான் வேலைன்னார். எல்லாம் மிரட்டினாங்க, தொழிலாம் வெளியே போடுனாங்க. உடனே பின்வாங்கிட்டார் உங்களுக்கு. அதனால மக்கள் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த ஒரு கொள்கை வேணுமே தவிர, அம்பானிகள் அதானிகளுக்காக நடத்தப்படுகிற ஒரு பொருளியல் கொள்கை என்பது இங்கே தான் கொண்டு போய் விடும்.